2 நண்பர்கள். ராமுவும் மாரியும் நண்பர்கள். அவர்கள் இருவருக்கும் தாய் தந்தையர் மற்றும் சுற்றார் கிடையாது. இது போதாதென்று ராமுவுக்கு கண் தெரியாது. அதேபோல் மாரியால் நடக்க முடியாது. அவர்கள் வாழ்ந்த கிராமத்தில் கிடைத்த வேலையை செய்து கிராமத்தில் உள்ளோர் கொடுப்பதை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்களுக்கு சிறிது தொலைவில் உள்ள மற்றொரு ஊரில் நடக்கும் திருவிழா பற்றி தெரிய வந்தது. இருவருக்கும் அங்கே போக மிகுந்த ஆசை. அந்த ஊருக்கு செல்ல மிகுந்த தொலைவு நடக்க வேண்டும். மாரி சலிப்புடன் சொன்னான், என்னாலும் நடக்க முடியாது, உன்னாலும் பார்க்க முடியாது. இந்த லட்சணத்தில் நமக்கு ஏன் இந்த ஆசை? ராமு சிறிது நேரம் தீவிரமாக யோசித்துவிட்டு சொன்னான், நண்பா, யோசித்துப் பார். உன்னால் நடக்கத்தான் முடியாது, ஆனால் கூர்மையாக பார்க்க முடியும். என்னால் பார்க்கத்தான் முடியாது, ஆனால் வெகு தூரம் நடக்க முடியும். நீ என் தோள் மேல் ஏறிக்கொள், எனக்கு வழியைச் சொல்லிக் கொண்டு வா. நாம் இருவரும் திருவிழாக்கு சென்று வர முடியும். ராமுவும் மாரியும் திருவிழாக்குச் சென்று வந்தார்கள். நம் பலங்கள் எவை என்பதை எப்பொழுதும் உணர்ந்திருப்பது அவசியம். அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகிக்கத் தெரிய வேண்டியது அவசியம். ஏன் நம்மால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது என்று யோசிப்பதை விட எப்படி சாதிக்க முடியும் என்று யோசிப்பது அதிக பயன் தரும். அடுத்தவர் பலங்கள் நமக்கு பயன் தர வேண்டுமானால் அவர்களுக்கு தேவையான நமது பலங்களின் பயன்களை அவர்களுக்கு அளித்து உதவ தயங்கக்கூடாது. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை.